शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिराला भयतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिराला குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். கற்ற குருவாக்கம் காவலித்த வாகனமும் பட்டுக்கோள் என்று பரிகாரம் முற்ற அவன் பொறுப்பல்லால் அவது ஒன்றுமில்லை என்று இவனோட கீர்த்தி இங்கு. என்னை பத்தி கொஞ்சம் உங்க இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். 2005 நாங்க யூஜி முடிச்சோம். செண்பகவல்லி என்னுடைய கிளாஸ்மேட், நாங்களும் அவங்களுடைய கிளாஸ்மேட். கேக்குதா? கேட்கலையா? சரி, இப்ப கேட்கும். வாய்ஸ் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ 2005 வந்து நாங்க சென்னையில யூஜி முடிச்சோம். செண்பகவல்லி அவங்க என்னுடைய கிளாஸ்மேட், ஓகேவா? லாஸ்ட் கேக்குதாப்பா? ரைட். அதுக்கப்புறம் 2005 முடிச்சு பின்னாடி பிஜி வந்து பாளையங்கோட்டை முடிச்சோம். ஸோ 2009 கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கு அப்புறமா வந்து ஃபுல்லாவே வந்து நான் ஒன்லி சித்த மருத்துவம் மட்டும் தான் பண்றேன். வேற எதுவுமே பண்ணல. ஒன்லி சித்தா மெடிசன் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன். சித்தா மெடிசன் என்னென்ன பண்றேன்னா, மருத்துவம் பண்றேன், யோகம் பண்றேன், தென் சித்தருடைய பிலாசபி அந்த விஸ்டம் பண்றேன். அப்புறம் வார்த்தைகள் மூலமா சில விஷயங்கள் செஞ்சு ரசவாதம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சித்தர் பிலாசபி எல்லாமே வந்து நான் மேக்சிமம் ஆஃப் சித்தர் பிலாசபி வந்து நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன். ஒரு 3 வருஷமா வந்து ஆன்லைன்ல வந்து யோகா வகுப்பு, சித்தருடைய யோகா வகுப்பு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப டயட் கிளாஸஸ் வந்து இப்ப 1 இயர் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? நம்ம சித்தருடைய யோக முத்திரைகள், சித்தருடைய அட்டாங்க யோகம், திருமலையுடைய அட்டாங்க யோகம், அகத்தினுடைய அட்டாங்க யோகம், போகனுடைய அட்டாங்க யோகம், இப்படி நம்ம சித்தருடைய பெரும்பாலான யோக முறைகளை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பல வழிமுறைகளை நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு மருத்துவம், பேஷண்ட் கிட்ட நான் எப்படி நோயை சரி பண்றேன், அவங்களுக்கு எப்படி மருந்து கொடுக்குறேன், அதே மாதிரி யோகத்தை எப்படி வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க கூட எல்லாத்துமே வந்து நான் சித்தர் வழிமுறை தான் பண்ணிட்டு இருக்கேன். எந்த வழிமுறையும் கிடையாது. முழுக்க நம்ம சித்தா கான்செப்ட் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. எந்த மாடலும் நடுவில் நான் வந்து ஆட் பண்ணதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெளிவா புரியுது. பேசிக்ல இருந்து எல்லாமே தெளிவா புரியுது. உங்களுக்கு சின்னதா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல முடிச்சுட்டு இப்ப தேர்ட் இல்லையா, தேர்ட் ப்ரொஃபஷனல் ஃபைனல் இயர், ரைட்டா? உங்களுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. நம்ம பேசிக்கே வந்து பஞ்சபூதம் இல்லையா, ரைட் தானே? பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் வந்து நம்ம உடம்பு உருவாயிருக்கு, நம்ம மருத்துவம் உருவாயிருக்கு, நம்முடைய மெடிசன் கூட சகலமா உருவாயிருக்கு. நீ நம்புறீங்களா? பஞ்சபூதம் தானே இல்லையா? பஞ்சபூதம் என்ன சொல்றீங்க? வேற ஒருத்தர் சொல்லுங்க. பஞ்சபூதம்னா ரைட், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இது எந்த அளவுக்கு நீங்க உடம்பளவுல மனசுல வச்சிருக்கீங்க இந்த கான்செப்ட்? ஆக்சுவலி அது தனியா இருக்கும், நம்ம தனியா இருக்கும். அப்படித்தானே உங்க மைண்ட்ல செட் ஆயிருக்கு. பட் ஆனா நம்ம உடம்பு ஃபுல்லாவே அதான் இருக்குன்னு நீங்க எப்ப ஃபீல் பண்ண போறீங்க? ஆனா நீங்க பேசுறது, நீங்க நினைக்கிறது, நீங்க பாக்குறது, நீங்க செய்யற எல்லா செயலுமே பஞ்சபூதத்தின் அடிப்படையில நடந்துட்டு இருக்கு. இதுதான் பேசிக்கே. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 வருஷமா அந்த பூமி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா எத்தனையோ பேர் மக்கள் வாழ்ந்துருப்பாங்க இல்லையா? அவங்க பிறந்த பின்னாடி வளர்ந்து அதுக்கப்புறம் மண்ணோடு பண்ணா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உடம்பு என்ன ஆகுதுன்னா, எப்படி பஞ்சபூதம் அந்த உடம்பு உருவாச்சோ அதே மாதிரி பஞ்சபூதம் வந்து இந்த உடம்புக்கு எல்லாமே பிரிஞ்சிடும். மறுபடியும் பஞ்சபூதம் போய் சேர்ந்துடும். சரி, நமக்கு ஒரு டிசீஸ் வருது, ஒரு நோய் வருதுன்னா அது எல்லாமே வந்து ஒரு முக்கூட்ட தத்துவத்தின் அடிப்படையில் தான் வந்திருக்கு. இது நம்புறீங்கல்ல?
ஒரு நோய் வந்துச்சுன்னா அது வந்து பஞ்சபூதத்தின் ஏற்றத்தாழ்வால் தான் நோயே வந்திருக்கு. அது நீங்க மருத்துவம் கொடுத்தாலும் பஞ்சபூதத்தின் அடிப்படையில் நீங்க மருத்துவமே கொடுக்க முடியும். இது சித்தா பார்மகாலஜி. நீங்க மாடர்ன் பார்மகாலஜி படிச்சுன்னா ஒரு பேராசிட்டமால் கொடுத்தீங்கன்னா அது என்ன வேலை செய்யணும் மாடர்ன் சயின்ஸ் அந்த மாடர்ன் டாக்டர் தெளிவா சொல்லுவான். ரைட்டா? ஒரு ஆன்டிபயோட்டிக் நீங்க கொடுக்குறீங்க, ஒரு டாக்ஸிசைக்ளின் கொடுக்குறீங்க, ஒரு சிப்ரோஃப்ளாக்சின் கொடுக்குறீங்க, அதை கொடுத்தா உடம்புக்குள்ள போயிட்டு அந்த மருந்து என்ன பண்ணுன்னு அவன் தெளிவா சொல்லுவான். யார் சொல்லுவாங்க? மாடர்ன் டாக்டர் தெளிவா சொல்லுவாங்க. ஒரு திரிபாச்சுட உங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த உடம்புல போயிட்டு என்ன பண்ணணும் தெளிவா சொல்ல முடியுமா? சித்தா பார்மகாலஜி பேஸ்ல சொல்றேன், நாட் மாடர்ன் பார்மகாலஜி. ஏன் சொல்ல முடியல? ஏன்னா நம்முடைய சித்தா பார்மகாலஜி பத்தி நம்ம தெளிவான ஒரு கான்செப்ட் இல்ல. அதனாலதான் வாழ்க்கையில வந்து சித்தா மேல ஒரு கான்பிடன்ட் இல்லாம நம்ம நழுவ ஆரம்பிக்கிறோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாம ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ரைட்டா? சின்னதா ஒரே ஒரு கேள்வி, உங்க உடம்பு எதா உருவாக்கப்பட்டது? ரைட்டா சொல்லுங்க. உங்க உடம்பு எதனால் உருவாக்கப்பட்டது? ஏன்னா ஒருத்தர் பஞ்சபூதம் வேற, வேற ரைட். உணவு அப்படியானே? உணவு தானே பேசிக். நீங்க குழந்தைய கருவில் இருக்கும் கொண்டு நீங்க வயசாகி அப்படி நீங்க இறக்குற வரைக்கும் உங்க உடம்ப வந்து உருவாக்குறது முழுக்க முழுக்க உணவு தான். உணவுல நீங்க வளர முடியாது, நீங்க வாழவே முடியாது. சோ இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். ஃபுட் இஸ் த மெடிசன், மெடிசன் இஸ் த ஃபுட். சரி, உணவே மருந்து, மருந்தே உணவு சொல்றோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உணவே மருந்து, மருந்தே உணவு, அப்படின்னா என்ன அர்த்தம்? உணவு தான் மருந்தா கொடுக்கிறோம், மருந்து தான் நம்ம உணவா எடுக்கிறோம். ரைட்டா? இந்த ரெண்டுத்தையும் பிரிச்சுக்கோங்க. உணவே மருந்துக்கு மட்டும் என்ன அர்த்தம் தெளிவா சொல்லுங்கப்பா. அதே மருந்தே உணவு அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? புரியல? ரைட். இப்ப ஒரு வாரத்துல நீங்க வந்து ரசம் சாதம் எத்தனை நாள் சாப்பிடுங்க? ஒரு 3 நாள் சாப்பிடுங்களா? வீட்டுல ரசம் வச்சு அட்லீஸ்ட் கஞ்சியோ இட்லியோ சாப்பிடுங்க வச்சுக்கோங்களேன். அப்ப வாரத்துல ஒரு 2 நாள் சாப்பிடுங்க. ரைட்டா? அப்படி சாப்பிட்டா அதுக்கு பேரு உணவு. உங்க உடம்புக்காக, உங்க வளர்ச்சிக்காக, நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக நீங்க எடுக்கிறது இட்லியும் அந்த கஞ்சி ஐட்டமும் அதே மாதிரி அந்த ரசமும், அது உணவு. இவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு. இப்ப ஜுரம் வந்து நம்ம கஞ்சி அட்வைஸ் பண்றோம், இட்லி அட்வைஸ் பண்றோம், இடியாப்பம் அட்வைஸ் பண்றோம். ரைட்டா? ரசம் அட்வைஸ் பண்றோம். எத்தனை நாள் அட்வைஸ் பண்றோம்? ஒரு 4 நாள் எடுங்க, ஒரு 3 நாளாவது எடுங்க. இந்த வித்தியாசம் புரியுதா? ஒரு உணவை நீங்க தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டா அது மருந்து. ஒரு உணவை நீங்க வாரத்துல வந்து 2 நாள் எடுக்க உணவை வந்து தொடர்ந்து 7 நாள் எடுத்தா அதே உணவு வந்து மருந்தா வேலை செய்யுது. இதுதான் சித்தா கான்செப்ட். வித்தியாசம் இதுதான். சோ நம்ம கொடுக்கிறது மேக்சிமம் ஆஃப் த மூலிகை உணவுகள் எல்லாமே உணவு தான். பெரும்பாலான பாதிப்புகள் எதுவுமே கிடையாது. உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சின்ன அணு கூட, சின்ன சின்ன செல்கள் கூட உணவால் தான் உருவாக்கப்படுது. ஏதாவது உருவாக்கி இருக்கா? இல்ல நீங்க சின்ன வயசுல இந்த ஜெல்சில் சாப்பிட்டா குழந்தைங்க சொல்ல முடியுமா? இல்ல இந்த ட்ரமடா இன்ஜெக்ஷன் போட்டுதான் பாடி பில்டப் பண்ணு சொல்ல முடியுமா? இது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டா கிடையாது. இல்ல சின்ன வயசுல இருந்து நீங்க சாப்பிட்ட உணவு தான் லிவர் ஆயில். இவ்வளவு பெரிய லிவர், 1.5 கிலோ லிவர், 1 கிலோ மூளை, இதயம், அப்ப உங்களுடைய ரத்த அணுக்கள் எல்லாமே எதாவது உருவாக்கப்பட்டிருக்கு. எதாவது உருவாக்கப்பட்டிருக்கு? உணவா உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க சின்ன வயசுல வளரும் போது எவ்வளவோ நோய் எதிர்ப்பு வந்துட்டே இருக்கும், இல்ல நோய்கள் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம நோய்கள் வந்துட்டே இருக்கும். அந்த நோய்களுக்கு எல்லாமே எதிர்த்து சண்டை போட இம்யூனிட்டி பவர் எது கொடுத்திருக்கோம்? எது கொடுத்திருக்கோம்? உணவு கொடுத்திருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த உணவு கொடுத்த இம்யூனிட்டி நம்மளால சரி பண்ணாத பட்சத்துலதான் அந்த நோயே வெளியில வருது. அது வரைக்கும் அந்த நோயை வந்து சரி பண்ணிக்கிறதுன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் அந்த இம்யூனிட்டி தான். புரியுதா? பேசிக் தானே. சோ நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அடிப்படையான விஷயமே நீங்க சாப்பிடுற சாப்பாடு, நீங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே உருவாக்குறது எல்லாமே ஃபுட் தான். எந்த கெமிக்கல்ஸ் கிடையாது, எந்த மாடர்ன் மெடிசன் கிடையாது, எந்த விதமான விஷயம் கிடையாது. முழுக்க முழுக்க உணவு தான் பேசிக். சோ அந்த உணவை அடிப்படையாக வச்சுதான் நம்ம சித்த மருத்துவம் உருவாக்குவோம். நீங்க தெளிவா ஒரு நோயை கழிச்சு நீங்க மருத்துவம் கொடுத்தா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. கிட்டத்தட்ட நான் நிறைய கேஸ் பார்த்திருக்கேன்.
முழுக்க முழுக்க சித்தா கான்செப்ட் தான். சித்தனுடைய முக்குட்ட தத்துவம் அடிப்படையில் தான். நோய் வந்து முக்குட்டம், நோய் வந்து சித்தனுடைய அந்த பெத்தாலஜி தான். நம்ம பொதுமருத்துவம் படிப்பீங்களா? நீங்க பொதுமருத்துவம் நோய் சித்தா பெத்தாலஜி படிப்பீங்களா? சுரத்துல இருந்து பெருநோய் வரைக்கும் படிப்பீங்களா? அந்த சித்தா கான்செப்ட், அந்த சித்தா பெத்தாலஜி மட்டும்தான் நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் சித்தா எழுதுவேன். சப்போஸ் யாராவது சந்தேகம் கேட்டா மட்டும் மாடர்ன் நான் சொல்லுவேன். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் சித்தா பெத்தாலஜி மட்டும் தான். நம்ம எதுக்கு மாடர்ன் பெத்தாலஜி யூஸ் பண்ணணும்? நமக்கு ஒரு பெத்தாலஜி இருக்கு, நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. இந்த தமிழகத்துல டோட்டலாவே நீங்க வந்து மாடர்ன் சயின்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 200 இயர்ஸ் தான். அதுக்கு முன்னாடி வந்து மாடர்ன் சயின்ஸ் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா யாராவது ஒருத்தர் தெளிவா சொல்லுங்க, சித்த மருத்துவத்துக்கு வரலாறு எவ்வளவு காலம் இருக்கு நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா தெளிவா? வரலாற்று ரீதியா ரைட். உங்களுக்கு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன் பழைய அதே மாதிரி ஓகேவா? இப்ப 840 வந்து விஜயாலய சோழன் ஒரு பெரிய சோழ பேரரசர். பிற்கால சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்கண்ட அவன் தான். உடையூர் தஞ்சாவூர் கட்டி காப்பாத்தி அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிற்கால சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான். விஜயாலய சோழனுக்கு அடுத்தது வந்து ஆதித்த சோழன். ஆதித்த சோழனுக்கு அடுத்தது வந்து அவருடைய பரம்பரையில அப்படி வந்துட்டு சுந்தர சோழன் ஒருத்தர் வருவான். அந்த சுந்தர சோழனுக்கு அடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு சோழ சாம்ராஜ்யபதி ராஜராஜ சோழன். அவனுக்கு அடுத்துதான் அவன் பையன் ஒருத்தர் வரான், ராஜேந்திர சோழன். சவுத் ஏஷியா முழுக்க அவன் கட்டுப்பாடு கொண்டு வந்து வச்சிருந்தான். நம்ம எப்பவுமே அலெக்சாண்டர் தான் மாவீடுன்னு சொல்றோம், அப்படிதானே? அவனை விட்டா செங்கிஸ்கான். இவங்க 2 பேர் தான் உலகத்தையே ஆண்டா மிகப்பெரிய ஆளுங்க. ஆனா ராஜேந்திர சோழன் வந்து இந்த சவுத் ஏஷியாவுக்கு கடல் தாண்டி எனக்கு மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா முழுக்க அவன் கட்டுப்பாடு கொண்டு வந்தான். எப்படி கொண்டு வந்தான்? சாப்பாடு எப்படி? சண்டை போடும்போது கிடையாது வெட்டுக்காயம் எப்படி? யார் ட்ரீட்மெண்ட் பண்ணுது? விஜயாலய சோழனுக்கு வந்து 80 வயசு செத்துருக்காரு. எப்ப 80 வயசுல வந்து விஜயாலய சோழன் இறந்துட்டார். ஆனா அதுக்குள்ள அவர் உடம்புல 96 இடங்கள்ல வந்து விழுப்புண்கள், கத்தி குத்து. சண்டை போருக்கு போகும்போது சும்மா எல்லாம் வந்துட முடியாது, குச்சி கொண்டு போய் சண்டை போட மாட்டாங்க, கத்தி தானே. அப்ப எங்க வெட்டு உணவு, எங்க வந்து உடல் சரி எதுவுமே தெரியாது. ஆனா கடைசி காலகட்டத்தில் அவங்க 2 காலுமே வெட்டிட்டாங்க. இப்ப சீல் பிடிக்குமா? இன்ஃபெக்ஷன் ஆகுமா? நிறைய ப்ராப்ளம் வருமா? ஆனா அது என்னன்னு சாதிச்சாங்க. நம்ம ஆளுக்கு சாதிச்சாங்க. அவங்க ராஜ வைத்தியத்தை சாதிச்சாங்க, தமிழ் வைத்தியம் சாதிச்சாங்க. எப்படி சாதிச்சாங்க? ஏன்னா இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாஃபியா மாதிரி ஆயிட்டு இருக்கு. எது? மருத்துவம். பயம்தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிசினஸ். நீங்க எந்த அளவுக்கு பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து லேப் முதல் கொண்டு எல்லாருமே உங்களுக்கு பணம் காட்டுவாங்க. சரியா? நீங்க வந்து கான்பிடண்டா உங்க உடம்பையும் உங்க மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா நிச்சயமா நீங்க வாழ்க்கை முழுவதும் நல்லபடியா வாழ முடியும். சோ இந்த திருமூல திருமணம் அப்படின்ற புத்தகம் இப்ப 5ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டது. எப்ப இருந்தது? 5ஆம் நூற்றாண்டு. அப்ப நமக்குன்னு ஒரு தோராயமா ஒரு வரலாறு உங்களுக்கு இருக்குன்னா கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி தான் நமக்கு ஒரு வரலாறு இருக்கு. சரிங்களா? அந்த திருமூல திருமந்திரத்துல தான் வந்து திருமூல அட்டாங்க யோகம் இருக்கு. அதே மாதிரி திருமூல என்ன சொல்றாங்கன்னா பதஞ்சலி வந்து தனிய வகுப்புத்தோட தான் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க வடநாட்டுக்கு போனீங்கன்னா பதஞ்சலி அட்டாங்க யோகம் பார்ப்பீங்க. பதஞ்சலி இருக்கிற வகுப்புத்தோடன்னு சொல்றாரு திருமூலர். அப்ப திருமூலர் கூட படிச்சுதான் பதஞ்சலி அவருடைய அந்த அட்டாங்க யோகத்தை பத்தி வடநாட்டை நிறைய பேர் பேசுறாங்க. சோ நமக்கு சவுத் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா வந்து சொல்லப்பட்ட விஷயம் திருமூலர் தான், திருமூலர் அட்டாங்க யோகம் தான். அவர் சமாதியை பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிதம்பரம் முறையில பார்க்கலாம். சரிங்களா? இது என்ன ஒரு விஷயம்னா நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க இந்த பேசிக் மட்டும் கத்துக்கோங்க. இப்ப நீங்க ஃபைனல் இயர்ஸ் முடிக்க போறீங்க, முடிச்சுட்டு நீங்க கண்டிப்பா சமூகத்துக்கு வர வேண்டியது இருக்கு. காலேஜ் லைஃப் எண்ட்லே வேற, நீங்க வெளியில வந்தீங்கன்னா தனித்தனியா தீவுகள் தான், கூட்டமான தீவுகள் கிடையாது. தனித்தனியா நீங்க இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு வந்து இந்த விஷயம் உங்களுக்கு புரியப்படும். நீங்க அடுத்து வந்து நீங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு சமூகத்துக்கு வரும்போது நீங்க நிறைய பேஷண்ட பார்க்க போறீங்க. அப்ப வந்து உங்களுக்கு வில் பவர் இருந்தா மட்டும்தான் இதே போல்டா உங்களுக்கு சந்திக்க முடியும். புரியுதா? இதுதான் பேசிக். இது நீங்க இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாத்துமே நீங்க வாதப்பத்த கப்பத்தின் அடிப்படையில் நோயை பார்க்கறதோ வாதப்பத்த கப்பத்தின் அடிப்படையில வந்து மருந்து கொடுக்க உங்களுக்கு தெளிவா புரியாது. முக்குட்டம் தான் பெரிய அடிப்படையான விஷயமே. சரிங்களா? அடுத்தது
இந்த யோக கலாச்சாரத்திலையும் இந்த சித்தர்கள் வந்து இந்த மருத்துவத்தை இந்த சவுத் இந்தியா ஃபுல்லா பரப்பது ரெண்டு குருகுலம் தான். தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க, 2 குருகுலம் மட்டும்தான் இந்த சவுத் இந்தியா ஃபுல்லாவே வந்து இந்த சித்த மருத்துவத்தை படைப்பிருக்கு. முதல் ஒரு குருகுலம் வந்து அகத்தியருடைய குருகுலம், 2வது வந்து திருமூலருடைய குருகுலம். சோ அகத்தியருடைய குருகுலம் எப்படி பரவுச்சுன்னா, இது ஒரு கர்ண பரம்பரையா ஒரு கதை தான், நீங்க படிச்சிருப்பீங்க. முதல்ல வந்து சிவன் கிட்ட வந்து சித்த மருத்துவம் பார்வதி கிட்டையும், பார்வதி கிட்ட சுப்பிரமணிய கிட்டையும், சுப்பிரமணியர் அப்படிங்கிறது வந்து அகத்தியர் கிட்டையும், அகத்தியர் கிட்ட இருந்து புலத்தியர், தியாரியர், சுந்தானந்தர், இடைக்காடர், அதுக்கப்புறமா யூகி முடி. நீங்க படிக்கிற சித்தார்த்த காலேஜ் முழுக்கவே யூகி முடிகள் தான். கரெக்டா? 96 தத்துவம் முதற்கொண்டு அவர் தான் இருந்தது. ஆனா 96 தத்துவம் முதல்ல சொல்லி யார் தெரியுங்களா? அகத்தியர். 96 தத்துவம் படிப்போம்ல நம்ம, அந்த 96 தத்துவம் யூகி முடி எழுதியிருந்தாலும் அவர் சீடர் தான். ஆனா அவர் அந்த 96 தத்துவம் பத்தி முதல்ல சொன்னது யாருன்னா அகத்தியர். அவருடைய சீடர் அடுத்த தியாரியை சொன்னாரு, தியாரியை கடப்ப யூகி முடி சொல்லிட்டார். இந்த குரூப் தனியா வந்து எல்லாமே மருத்துவம், யோகம், ஞானம், ரசவாதம் பத்தி தெளிவா எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி இன்னொரு குரூப், அதெல்லாம் சிவன் கிட்ட இருந்து நந்தி பெருமாள் கிட்ட இருந்து சித்த மருத்துவம் பரப்பப்பட்டதாகவும், நந்தி கிட்ட இருந்து திருமூலருக்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஒரு கதை. சரியா? அந்த திருமூல கிட்ட இருந்துதான் அவருடைய சீடர் காலாங்கிநாதர், போகர், கொங்கணவர், சட்டமுனிநாதர், கருவூரார், இவங்க ஒரு தனி ஒரு குரு பாரம்பரியமா இருக்கு. சரிங்களா? சோ இந்த 2 குரு பாரம்பரியம் தான் மருத்துவம், யோகம், ஞானம், இந்த ரசவாதம் பத்தி நிறைய பேருக்கு சொன்னது இவங்க மட்டும்தான். சரி, இவங்க எல்லாம் இப்போது வாழ்ந்துட்டு இருக்காங்களா? ஒரு கொஸ்டின் வருது. நம்ம புக்கில் நிறைய நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஒண்ணு ஆத்மா, மனசு, அப்புறம் நோய், மருத்துவம், எல்லாரும் பத்தி படிச்சுட்டு இருக்கோம்ல. சோ இவங்க உண்மையிலே இருக்காங்களா? இது அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான். சரியா? இது என்ன விஷயம்னா, நீங்க மாடர்ன் சயின்ஸ்லயோ இல்ல ஹோமியோபதி எந்த ஒரு மாடர்ன் மெடிசன் கூட எடுத்துக்கோங்க. நீங்க உலகத்துல வந்து நீங்க எந்த ஒரு சிஸ்டம் எடுத்து பார்த்தா கூட அந்த சிஸ்டத்தை வந்து ஒரு தனித்துவம் ஒரு சிஸ்டம் வந்து சித்த மருத்துவம் மட்டும்தான். ஏன்னா அது பேசிக் என்னன்னா அது உங்க வந்து ஆரம்பிக்குது. பேசிக் என்னன்னா அது உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்குது. உங்க உடம்பு, உங்க மனசு, உங்க ஆத்மா, அப்புறம் தான் ஆத்மாவை தர பல விஷயத்தை பத்தி ரிசர்ச் பண்ணது யாருன்னா சித்தர்கள் மட்டும்தான். எந்த ஒரு மெடிசன் சிஸ்டத்துல யாராவது நம்ம கும்பிடுவோமா? நீங்க கவனிச்சிருக்கீங்களா? மாடர்ன் சயின்ஸுக்கு ஃபாதர் யார் சொல்றோம்? மாடர்ன் சயின்ஸுக்கு ஃபாதர் யார் சொல்றோம்? ஹிப்போக்ரேட்டஸ், கிமு 400 இல்லையா? அவர் தான் இப்ப மாடர்ன் சயின்ஸ் உடைய ஃபாதர். ஆனா ஹிப்போக்ரேட்டஸ்க்கு அப்புறமா நம்ம பிரெயினுடைய ஆக்டிவிட்டிஸ் கண்டுபிடிச்சவங்க, ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சவங்க, எட்வர்ட் ஜென்னர் மாதிரி தடுப்பூசி கண்டுபிடிச்சவங்க, இவங்க எல்லாம் ஏன் மக்கள் கும்பல்ல? நம்ம மட்டும் ஏன் 18 சித்துல கும்பலும் நம்ம ஏன் சொல்றோம்? நம்ம இன்க்ளூடிங் ஆயுர்வேதா கூட யாருமே கிடையாது. சரகர், சுஸ்ருதர், வாக்பட்டன் இவங்க புக்கு மட்டும் எடுத்துக்கணும்னா ஆயுர்வேதா கிடையாது. அக்னிவேசர் அவருடைய புக்கை தான் ஷார்ட்டா எடுத்து சரகர், சுஸ்ருதர் புக்கு எழுதிட்டாங்க. ஆனா சரகரும் சுஸ்ருதரும் வாக்பட்டன் யாருமே வளர்ந்து கிடையாது. அவங்க மருத்துவம் மட்டும்தான். வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு? சோ நம்ம மட்டும் ஏன் 18 சித்தரை பத்தி நம்ம பேசணும், 18 சித்தரை பத்தி நம்ம படிக்கணும், 18 சித்தரை நம்ம ஏன் வணங்கணும்? நீங்க உலகத்துல நீங்க எந்த ஒரு சிஸ்டமும் எடுத்து நீங்க படிச்சு பார்க்கலாம். அவங்க மிஞ்சி போனா பாடியோட தொடர்பு வச்சுப்பாங்க. பாடியில வந்து என்ன நடக்குது, அவருடைய பிசியாலஜி என்ன மாதிரி டிசீஸ் வரும், அதை பத்தி தெளிவா சொல்லுவாங்க. மைண்ட் அதே மாதிரிதான். ஆனா அந்த பாடி மைண்ட் கடந்து the spirit, the soul, இந்த ஆத்மா பத்தி ரிசர்ச் பண்ண ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அது உலகத்திலே வந்து இந்த சித்தா சிஸ்டம் மட்டும்தான். ஆயுர்வேதம் கிடையாது, ஹோமியோபதி கிடையாது, மாடர்ன் சயின்ஸ் கிடையாது. நீங்க போய் மாடர்ன் டாக்டர் ஆயுர்வேத டாக்டர் ஆத்மா பத்தி பேச எதுவும் தெரியாது அவங்களுக்கு. வித்தியாசம் போடுதா? அப்ப ஆத்மா வந்து தனியா உடம்பை விட்டு பிரிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸை வந்து செஞ்சு காட்டுறது சித்தர்கள் தான். அதாவது வந்து யோகத்தின் மூலமா வந்து எல்லாத்தையும் செய்ய முடியும் சொன்னதும் நம்ம சித்தர்கள் மட்டும்தான். சரிங்களா? சரி, இதுக்கெல்லாம் என்ன சாட்சி இருக்கு? இதுக்கெல்லாம் என்ன சாட்சி இருக்கு?
ஒரே ஒரு சின்ன சாட்சி தான். நான் நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கேன், நிறைய பேரை பார்த்திருக்கேன். ரைட்டா? நீங்க என்ன பார்க்கறது புதுசு, ஆனா நான் வந்து என்ன பார்க்கறது பழசு. உண்மைதானே? கிட்டத்தட்ட 48 வருஷமா நான் எனக்கு இருக்கேன். 48 வருஷமா என்ன நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், என்ன நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இது மட்டும் தெரியும். சோ நான் வெளி உலகத்துல சமூகத்துல வந்து ஒரு டாக்டரா மட்டும் தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும் எனக்கு. ஆனா உள்ள வந்து நான் நிறைய பேர் தேடிட்டு போயிருக்கேன். நிறைய பேர் அவங்க ஆத்மா விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காங்க, செஞ்சே காட்டிருக்காங்க. சோ அது ஒரு உண்மை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா நீங்க அந்த நிலைக்கு வரீங்களோ இல்லையோ அப்பா விஷயம். சில பேர் வந்து உங்களுக்கு வேலை உண்டு, குடும்பம், சொசைட்டி, அந்த பொருளாதாரம், இதே உங்க லைஃப் போடுவீங்க. ஆனா ஒரு உண்மை ஒன்று இருக்குல்ல, அது தெரிஞ்சு தப்பு கிடையாதுல்ல. நீங்க அதை செய்யணும் அவசியம் கிடையாது, நீங்க அதுல வரணும் கூட அவசியம் கிடையாது. ஆனா ஒரு உண்மை ஒன்று இருக்கு, அது தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா? சோ அந்த மாதிரி நிறைய சித்தர்கள் வந்து கிட்டத்தட்ட நம்ம புக்ல படிக்கிற சில சித்தர்களை நேரிலே பார்த்திருக்கேன், ஆத்ம ரீதியா பார்த்திருக்கேன். அது நான் தான் சாட்சி. சரியா? நம்ம நல்லா இருக்கலாமா? சோ அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கிறத விட அந்த பிரபஞ்ச ஞானத்தை பத்தி நிறைய நான் வந்து உணர்ந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், தெளிவா பாருங்க. என்னை பார்க்கும்போது எக்காரணத்தை வந்து உங்க பக்கத்துல யாரையும் பார்க்காதீங்க. ரெண்டாவது, உங்க மனசுக்குள்ள எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அதை வச்சு பார்க்காதீங்க. புரியுதா? ஏன்னா உங்க எண்ணப்படி நான் கிடையாது, நான் வேற. என்னை பார்த்து எவ்வளவு ஆச்சு உங்களுக்கு? ஒரு half an hour தானே? ஒரு half an hour என்னை பத்தி என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணிப்பீங்க நீங்க? இதை பத்தி எதுவும் தெரியாதுல்ல? சோ இந்த எண்ணங்கள் பொய். சரியா? என்ன முழுக்க வெறுமனே ஒரு ஒயிட் ஷீட் மட்டும் பாருங்க. ஒரு ஒயிட் ஷீட் மாதிரி என்ன பார்த்தா மட்டும் தான் நான் என்ன சொல்ல வேண்டும் புரியும், இல்ல புரியாது. யோகாவுக்கு அடிப்படையாக வச்சு சொல்லிடுறேன். யோகா அப்படின்னா ஒன்றோடு ஒன்று இணைந்திருத்தல், ஒன்றோடு ஒன்று இணைந்திருத்தல். இந்த உடம்பு உங்க மனசு எங்க ஒன்னா இணைஞ்சிருக்கோ அதுக்கு பேர் தான் யோகா. உங்க உடம்பு இங்க வந்துட்டு மனசு வேற எங்க வந்துச்சுன்னா அது யோகா கிடையாது. சோ கான்சென்ட்ரேஷன் இஸ் த யோகா. நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்க உடம்பையும் மனசு இங்க போட்டு பண்ணிருக்கீங்க அதுக்கு பேர் தான் யோகா. சோ நம்ம பண்ற யோகா முறைகள், யோகா முறைகள் எல்லாமே வந்து இந்த நிகழ்காலத்துல உட்கார வைக்கதான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப எத்தனை பேருக்கு உடம்பு எல்லாருக்கும் இங்க இருக்கா? இது உண்மைதானே? உடம்பு எங்க இருக்கு? உடம்பு இங்கதான் இருக்கு. மனசு எங்க இருக்கு? மனசுக்குள்ள எங்க இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. மனசு இங்கதான் இருக்கா? சினிமா, தியேட்டர், இல்ல ஹாஸ்டல், இல்ல வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட இத பாட்டு ஏதாவது பாடுதா? ஒரு நிலையில இல்ல. என்ன பண்ணுது? தாளம் ஆடிட்டே இருக்கு, கண்ட்ரோல் கிடையாது. அதுக்குதான் நம்ம யோகா படிச்சோம். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முறை நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் தான். இங்க வாழ்ந்துதான் ஆகணும், நீங்க தவிர்க்க முடியாது. சித்த மருத்துவம் படிச்சுட்டீங்க, சித்த மருத்துவம் நீங்க பண்ணாலும் பண்ணாட்டாலும் நீங்க கண்டிப்பா வாழ்க்கை நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். ரைட்டா? அப்ப நீங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா எப்பெல்லாம் நீங்க வந்து கவனமா வாழ்க்கையை வாழ்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா வாழ்க்கையை ஜெயிப்பீங்க. எங்க நீங்க கவனம் இல்லாம வாழ்றீங்களோ அப்ப நீங்க வாழ்க்கையை தோப்பீங்க. அது எக்ஸாமா இருந்தாலும் சரி, அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி. நீங்க கவனமா வாழ கத்துக்கிட்டா கண்டிப்பா வாழ்க்கையை நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சன். அந்த கவனத்தை கொண்டு வரதுக்காக நம்ம யோகா பண்றோம். அடிஷனலா வந்து நம்ம பண்றதை வந்து நம்ம உடம்பு ஆரோக்கிய ஒரு விஷயம் தானோ, நீங்க விழிப்புணர்ச்சியோட ஒரு கவனத்தோட உங்க வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சுட்டா சக்சஸ் பண்ண முடியும். நீங்க படிக்கிறோம், எக்ஸாம் எல்லாருமே படிக்கிறீங்க, கிளாஸ் ஒரு 40 பேர் இருக்கீங்க. ஆனா யாரு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? கவனமா நல்லா யார் இல்லையா? புக்கை திறந்து வச்சுட்டு வானத்தின் பூமியும் பார்த்தீங்க எப்படி படிப்பு வரும்? இல்ல எக்ஸாம் எப்படிதான் எழுதுவோம் நம்ம? சோ யோகா அப்படியே தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கிளாஸ்ல இருந்தா அங்க டீச்சர் என்ன கவனிக்காங்களோ அந்த கவனத்தை கொண்டு வாங்க. முக்கியமான விஷயம், இங்க கிளாஸ்ல இருக்கும்போது நீங்க கிளாஸ் தான் இருக்கீங்க மனசுல சொல்லுங்க. அப்பதான் நீங்க உங்க மனசு இழுத்து வச்சு கிளாஸ்ல கொண்டு வந்து நிக்க வைக்க முடியும். ஏன்னா நீங்க ஒரு மணி நேரம் நீங்க வெளியே இருந்து போக முடியாது. அது மனசே சொன்னாலும் நம்ம இருந்து வெளியே போனாலும் போக முடியாது. சோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பாருங்க. உங்க உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷம் இருப்பீங்களா?
ஒரு 23 எவ்வளவு ஏஜ் ஆகும் உங்களுக்கு? 22 சரி, ஓகே. ஒரு 22 வருஷமா ஒரு பழக்கப்பட்ட மனசு வந்து ஏற்கனவே பழகிறதே சொல்லிட்டே இருக்கீங்க, அது உங்க கண்ட்ரோலா இருக்கு. அது ஏன் நீங்க அந்த 1 மணி நேரத்தை மாத்திரம் ஏன் நீங்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க? வித்தியாசம் புரியுதா? 1 மணி நேரம் கிளாஸ் தான் இருக்க போறீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் ஒரு டீச்சர் கிளாஸ் விட்டு வெளியே போக விட மாட்டாங்க. ஆனால் மனசு ஒரு இடத்துல கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்? அந்த 1 மணி நேரத்தை வந்து உங்க மனசை எப்படியாவது இழுத்துட்டு வந்து கிளாஸ்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதுதான் யோகா. அதான் யோகா. கிளாஸ்ல மட்டும் கிடையாது, நீங்க வெளியில எந்த இடத்துக்கு போனாலும் அங்க நீங்க முழுமையா இருக்கீங்கன்னா அதுக்கு பேர் தான் யோகா. அதை பத்தி திருமூலர் அற்புதமா சொல்லியிருக்காரு. எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த நிறைய நான் திருமூலர் புக்கு நான் நிறைய படிப்பேன். அது இல்லாம ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்னைக்கும் கட்டுரை போட்டி வைப்பேன். அது வந்து நான் ஒரு ஆடை ரெடி பண்ணி பேஸ்புக், டெலிகிராம் சொல்லி எல்லாருக்கும் சென்ட் பண்ணிட்டு ஒரு கட்டுரை போட்டி வச்சு யார் வந்து ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு வந்து திருமந்திரம் புக்கு நான் வந்து கிஃப்டா கொடுத்துட்டு வரேன். எப்படி வந்து இந்துக்களுக்கு பகவத்கீதை ஒரு புனிதமான ஒரு நூலோ, எப்படி ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு நம்ம இந்த புக் சொல்றோமே குர்ஆன் ஒரு முக்கியமான நூலோ, அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ்க்கு எப்படி பைபிள் ஒரு முக்கியமான நூலோ, அதே மாதிரி சித்த மருத்துவத்துக்கு அடிப்படையான ஒரு முக்கியமான ஒரு புனிதமான ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரம் மட்டும்தான். அது சொல்லப்படாத விஷயமே கிடையாதுமா. சொல்லப்படாத விஷயமே கிடையாது. மனிதனா வாழ்றதுக்கும், மருத்துவனா வாழ்றதுக்கும், கடவுளா வாழ்றதுக்கும், நாத்திகனா வாழ்றதுக்கும், மரணம்னா வாழ்றதுக்கு எல்லாத்துக்குமே அது விஷயம் இருக்கு. ஒரு மனுஷனால 3000 பாடம் எழுத முடியுமா? எழுத முடியுமா? எழுதியிருக்காங்களே. அதாவது நம்ம வந்து நிறைய தேவையில்லாத விஷயத்தை குப்பமாக உள்ள கூட்டிட்டே இருக்கும். எது தேவைங்கிறத நம்ம மறந்துடும். அப்ப எது தேவை எது தேவையில்லைங்கிறத அந்த பிரிவினையே நமக்கு தெரிய மாட்டேங்குது. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாமே உங்களை உயிரோட வாழ வச்சிருக்கு. பஞ்சபூதங்களும் உங்களை உயிரோட வாழ வச்சிருக்கு. சோ அந்த பஞ்சபூதங்களை பத்தி, உங்க உடம்ப பத்தி, உங்க மனசை பத்தி, உங்க ஆத்மாவை பத்தி, மருத்துவத்தை பத்தி, யோகத்தை பத்தி சொல்ற ஒரே ஒரு நூல் திருமந்திரம் தான். அதுக்கப்புறம் போகர் சப்தகாண்டம் படிச்சு பாருங்க, தெரியும். அவ்வளவு விஷயம் இருக்கு, அவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க என்ன பாக்குறது, நீங்க சாப்பிடுறது முழு சகலமே வந்து பஞ்சபூதம் தான் சொல்றாரு. எப்பேற்பட்ட ஒரு மாடர்னைஸ்டு ஒரு வேர்ல்டு வந்தாலும் சரி, சித்தர்களுடைய அந்த கலாச்சாரத்துக்கு ஈடு இணையே கிடையாது. உலகத்துல இருக்க எல்லா மருத்துவமும் ஒரு மதமும் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு சித்த மருத்துவம் மட்டும் தனியா வச்சீங்கன்னா அது மட்டும் தான் தனியா நிற்கும். ஏன் தெரியுங்களா? மற்ற மருத்துவம் எல்லாமே என்ன உடம்போட மனசோட நின்று இருக்கு. ஆனா இவங்க மட்டும் தான் இறைகாய் வரைக்கும் போயிருக்காங்க. இவங்களும் மருத்துவர் தானே. சித்தர்கள் மருத்துவர் ஆமா? மருத்துவர் இல்லையா? சித்தர்கள் டாக்டர் இல்லையாமா? ஏன் ஒருத்தர் சொல்லுங்கப்பா, சித்தர்கள் டாக்டர் இல்லையா? டாக்டர் தானே. அவங்க சொன்னதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இல்ல மாடர்ன் சயின்ஸ் டேவிட்சன் படிச்சது சொன்னது, இல்ல பெத்தாஜி யாரோ ஆஸ்மான் வந்து அவங்க மட்டும் தான் டாக்டர்ஸா? சித்தர்கள் டாக்டர்ஸ், ரைட்டா? சோ அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களால வந்து இந்த உடம்பு உங்க மனசையும் நல்லபடியா இயக்கிக்க முடியும், ஆரோக்கியமா வாழ வச்சுக்க முடியும், சந்தோஷமா உங்களையும் வச்சுக்க முடியும். இது எல்லாமே சொன்னது சித்தர்கள் தான். எல்லாம் தமிழ் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண நினைக்கிறோம். ஆனா உண்மையில உயிரோட வாழ்றதுக்கு எல்லா வழிவகையும் சொல்லிட்டு போல இவங்க மட்டும்தான். சரிங்களா? சோ இது சிவகர்ம யோகம் அப்படிங்கிறது இந்த யோக முறைக்கு நம்ம வருவோம். சரியா? நான் வந்து தனிப்பட்ட முறையில மருத்துவத்துல நிறைய கேஸ் பார்த்திருக்கேன். எல்லாமே நம்ம சித்தர் பிலாசபி, அந்த சித்தா மெடிசன் மட்டும்தான். தென் நிறைய நம்ம யோகம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். இது இல்லாம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி நிறைய நான் பார்த்திருக்கேன். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பத்தி நம்ம சித்தர் சரியா சொல்லிருக்காங்களாமா? மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ஜோதிடம் பத்தி சொன்னது புலிப்பாணி சித்தர், இடைக்காட்டு சித்தர், சுந்தரானந்தர், போகர், அகத்தியர், சுப்பிரமணியர், இதுக்கு எல்லாமே ஜோதிடம் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அந்த ஜோதிடத்தின் அடிப்படையில் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி வந்து நான் தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா நிறைய கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன். அவ்வளவு அற்புதமா இருக்கு, உண்மையாக தான் இருக்கு. மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பத்தி ஆய்வுகள் நிறைய இன்டர்நேஷனலா கொண்டு போயிட்டாங்க. நிறைய கான்பரன்ஸ்ல வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அவங்க பேப்பர் பிரசன்ட் பண்றாங்க. சோ நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து அது தெரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு கண்டிப்பா உங்களால இதை புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இந்த எண்ணெய் தேர்வு படிப்பீங்கல்ல, அது எண்ணெய் தேர்வு நீங்க எத்தனை பேர் அப்ளை பண்றீங்க? ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா
ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா என்எம்ஏ தேர்வு எப்படி அப்ளை பண்றீங்கன்னு கேக்குறேன். கரெக்டா அப்ளை பண்றீங்களா? அதாவது என்எம்ஏ தேர்வு நீங்க தமிழ்ல அப்ளை பண்ணா நீங்க டயக்னோசிஸ் தமிழ் தான் இருக்கணும். அப்படிதானே? இப்ப ஒரு இருமல் பேஷண்ட் வரான், அவர் பித்த இருமலா, வாத இருமலா, ஐய இருமலா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ட்ரை காஃப், ஒரு பர்னிங் சென்சேஷன் வருது, ஒரு தொண்டையில வருது, அதெல்லாம் பித்த இருமல் சொல்றோம், வறட்சியா இருக்கு. அந்த பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன மெடிசன் கொடுப்பீங்க? சிவனாராமிருதமா, இல்ல தர்பூசணி சக்கர மாத்திரையா, வேற வேற என்ன கொடுப்பீங்க? ஒரு பித்த இருமல் வரா, அந்த பித்த இருமலுக்கு நீங்க என்ன மெடிசன் கொடுப்பீங்க? ரைட். ஏன் புரியல? ரைட், இனிப்பு சுவை. சரியா? அப்ப இனிப்பு சுவை என்ன பண்ணுது? பித்தத்தை சமப்படுத்து. இதுதான்ப்பா கான்செப்ட். இதுதான் சித்தா பார்மகாலஜி. எப்பேற்பட்ட பெரிய டிசீஸ் தான். சரி, நான் பிளட் கேன்சர் ஒரு கேஸ் நான் பார்த்தேன். அந்த லியூமியா கேஸ் அற்புதமா குறைஞ்சிச்சுமா. வெறும் மாதுளை ஜூஸ், முருங்கை இலை ஜூஸ், சீந்தில் சூர்ணம், கிளநலிச்சோம். அந்த லியூமியா கேஸ் அவ்வளவு சரியாக பாடி ஃபுல்லாவே வந்து அப்படியே ரெட்டிஷா ஆகி ப்ளீடிங் வர அளவுக்கு வந்தான். 1 மந்த் கொடுத்த டெய்லியும் குடிக்க சொல்லி அப்படியே இறங்கிச்சு. எப்படி சாத்தியம்? அது மட்டும் இல்ல, நிறைய டைபாய்டு கேஸ்ல வெளியே நம்ம சித்தா மெடிசன் தான் கொடுத்து நல்லா ஆயிட்டான். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு சயின்ஸுக்கு என்ன தேவைப்படுது? ரிப்போர்ட்ஸ். சயின்ஸ் அதெல்லாம் எதிர்பார்க்குது. ஸோ எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து பிளட் ரிப்போர்ட் போது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். எல்லாத்தையுமே ரெடி பண்ணாங்க. எல்லா கேஸ் முழுக்க சித்தா மெடிசன் ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும். ஜூஸ், டேப்லெட்டா, இல்ல சூர்ணமா, இப்ப லேகியமா, இல்ல மணப்பாகா. ஆனா என்ன ஒரு விஷயம் தான், நீங்க மணப்பாகு, லேகியம், சூரணம், டேப்லெட் எல்லாம் எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் தெரிஞ்சுக்கணும். கண்ட மணி கொடுத்தா இன்க்ரீஸ் ஆயிடும். அதாவது சித்தா பார்மகாலஜிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமே. சரிங்களா? இது மிக நுணுக்கமான விஷயம். இங்க போக போகதான் இந்த அடிப்படையை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏனோ தனம் படிச்சுட்டோம், காலேஜ் லைஃப் அப்படிதான், நாங்களாம் அப்படிதான் படிச்சோம். சரிங்களா? ஆனா காலேஜ் லைஃப் படிக்க தாண்டி நீங்க உண்மையிலே லைஃபுக்குன்னு வரும்போது தான் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசை வரும். ஏன் அப்ப நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, கூட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நல்லா ஜாலியா இருக்கும். ஆனா தனியா இருக்கும்போது ஒரு பயம் வரும். நம்ம படிச்ச படிப்பு நமக்கு கை கொடுக்கணும், நம்ம வாழ்க்கை மேல ஒரு விரக்தி வரும், படிச்ச கல்வி மேல ஒரு விரக்தி வரும். அது வராம இருக்குமா நீங்க தெளிவடையணும். முதல்ல உண்மையிலேயே நீங்க படிச்ச படிப்புக்கு மிகப்பெரிய ஒரு உயிர் இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு வேறு இருக்கு. யாரும் தொட முடியாத ஒரு உயர்த்து இருக்காங்க. யாரா? சித்தர்கள். யாரும் தொட முடியாத உயர்த்து இருக்காங்க. நான் நேர்ல பார்த்தேன். சரியா? கூடு விட்டு கூடு பாய்தல் நீங்க புக்ல மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. நான் நேர்ல பார்த்திருக்கேன். உடம்பு இருக்கும், அப்படியே ஆத்மாவை இன்னொருத்த உடம்புல செலுத்துவாங்க. அப்படியே செலுத்துவாங்க. இது சயின்ஸ் இல்லையா? சயின்ஸ் ரெண்டுதான்பா. ஒண்ணு வந்து விஞ்ஞானம், ரைட்டா? இன்னொன்னு மெய்ஞானம். நம்ம சயின்ஸ் என்ன சயின்ஸ்? மெய்ஞானம். விஞ்ஞானமா? மெய்ஞானம். மெய்னா என்னம்மா? உண்மை. உண்மை மாறுமா மாறாதா? நிறைய மாறிட்டே இருக்கு. நீங்க பாப்பீங்களா, இன்னைக்கு சொன்ன ஒரு உண்மை நாளைக்கு பொய்யாயிடுது இல்ல? உண்மைதான். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நீங்க ஒருத்தர் ஒரு உண்மை சொல்லுவாங்க, நாளாக அந்த உண்மையே பொய்யாயிடுது. அவங்க அந்த உண்மையை சொல்லல, இந்த பிரபஞ்சத்துல ஒரு உண்மை ஒண்ணு இருக்கு. அந்த உண்மையை யாரு கண்டுபிடிக்காங்களோ அவங்க தான் மெய்ஞானி. இல்லைன்னா தெரியாது. சோ அதனால உங்களுக்கு உள்ள நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு சயின்ஸ் தான். சரியா? இப்ப நான் யோகா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, அது பேர் சிவகர்ம யோகம். சிவகர்ம யோகத்தை பத்தி ஒரு அடிப்படையான விஷயம். கர்மா அப்படி என்னன்னா, நீங்க கர்மானா என்ன நினைக்கிறீங்க? கர்மானா செயல். வேற எதுவுமே ரொம்பலாம் திங்க் பண்ண வேண்டாம். கர்மானா செயல். நீங்க வாழ்க்கையில 24 hours நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு பேர் தான் கர்மா. உங்க புக்கு படிக்கிறது, சாப்பிடுறது, கிளாஸ்க்கு வர்றது, நீங்க எக்ஸாம் எழுதுறது, விளையாடுறது, சகலமும் கர்மா தான். சோ அந்த கர்மா நல்லபடியா செய்யறதுக்காக சில யோக முறைகளை வந்து திரும்ப சொல்லியிருக்காரு. அது அந்த அடிப்படையில் வந்து சிவகர்ம யோகம் நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து போர் அடிக்கலாம், மனசு எதுவும் சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்க மனசு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா உங்ககிட்ட தான் இருக்கு.
அது சொல்ற நீங்க கேட்டாகும். அது எல்லாம் பண்ண பிடிச்சி இழுக்கும், கீழே இழுத்துட்டே இருக்கும். நான் எப்பவுமே வந்து யோகா கிளாஸ் வரும்போது ஒரு டெக்னிக் சொல்லுவேன். கை வச்சிருக்கீங்களா, இந்த கை மேல உங்க மனசு கூட கவனத்தை உள்ள போகணுமா உங்க உணர்ச்சி மேல கொண்டு வாங்க. இப்ப கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க மனசுக்குள்ள இந்த மனசுக்குள்ள மாட்டிக்க மாட்டீங்க. மனசுக்குள்ள மாட்டலன்னா உண்மையிலே இந்த இடத்துல நீங்க எந்த சுச்சுவேஷன் இருக்கீங்களோ அப்பதான் நீங்க தெளிவா பார்க்க முடியும். இல்லைன்னா மனசு என்ன சொல்லுதோ அது நீங்க மாட்டிட்டு. வித்தியாசம் புரியுதா? இப்ப ஒரு உண்மையிலே வெளியில ஒரு சூழ்நிலை நடக்கும், ஆனா உள்ளுக்குள்ள நீங்க வேற சிக்கல கிடப்பீங்க, மனசு இதை பேசிட்டே இருக்கும். அப்ப வெளி சூழ்நிலை சரியா நீங்க புரிஞ்சிக்காம மனசு என்ன சொல்லுதோ அதை சொல்லி மாட்டிப்பீங்க, அங்க பிரச்சனை ஆயிடும். அதனால நீங்க எப்பவுமே உங்க உடம்போட வந்து நீங்க ஐக்கியப்படுத்துறதுக்கு, உடம்போட நீங்க இருக்கிறதுக்கு நீங்க தெரிஞ்சுட்டா போதும். சரியா? சரி, இப்ப சிவகங்கை யோகத்தோட 6 ஸ்டெப் தான் இருக்கு. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், பெருசாலாம் வந்து ஆசனம் எதுவுமே சொல்லல. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து சுகாசனம், ரெண்டாவது வந்து சிங்காசனம், மூணாவது வந்து நாடி சுத்து பிராயாமம், நாலாவது வந்து கும்பக பிராயாமம். சரிங்களா? இந்த பேசிக் உங்களுக்கு அடிப்படையாக சொல்லி கொடுத்துறேன். நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? ரைட்.